அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நாம நம்ம சேனல்ல சிவ மகாபுராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மிக நீண்ட இடைவெளி வந்துருச்சு. ஸோ அந்த தொடர்ச்சியில இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம கடைசியா பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவ பார்வதி திருமண வைபவம் தான். இந்த திருமண வைபவத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கோயில்ல கைலாயநாதருடைய காட்சி, அதாவது திருமண வைபவ காட்சி கிடைச்சது. அது ரொம்ப பெரிய புண்ணியம். ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம். நான் அந்த காட்சியை கண்டது, திருமண வைபவத்தை கலந்துக்கிட்டது, இதெல்லாம் ரொம்ப பெரிய புண்ணியம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்காக அந்த வீடியோவும் போடுறேன். இப்ப நாம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்வதி கல்யாண வைபவத்தை கேட்டு பரவசப்பட்டிருந்த நைமிசாரண்ய வாசியர்களும் சூத புராணிகரை நோக்கி, மகா ஞானியே, மாபெரும் புண்ணிய சீலரே, சிவபெருமான் பார்வதி தேவியாரை மனம் செய்த பிறகு புத்திரனை பெற்று தாரகாசுரனை எப்படி வதைத்தார் என்பதையும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவல் கொண்டிருக்கிறோம். அதையும் விபரமாக கூறியருள வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு சூதமாமுனிவர் சொல்றாரு, நைமிசாரண்ய வாசிகளே, உமையாளான பார்வதி தேவியாரை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்ட பிறகு பார்வதியோடு அந்தப்புறம் அடைந்து வெகு காலம் வரை கூடி மகிழ்ந்து லீலா வினோதங்கள் புரிந்து கொண்டே இருந்தார்கள். தாரகாசுரனால் மிகவும் தொல்லைகளுக்கு பாத்திரமாகி தாரகாசுர வதத்திற்கு எப்போது சிவபெருமான் உற்பத்தி ஆவானோ என்று ஏங்கி கிடந்த தேவர்களோ தங்கள் வேதனைகளுக்கு விமோசனம் தேட வேண்டி துடித்தார்கள். ஆனால் அந்த புறத்தில் உள்ள தேவியோடு கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிவபெருமானை கண்டு விண்ணப்பம் செய்ய சந்தர்ப்பம் வாய்க்காததை கருதி பெரும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். அநேக வருஷங்கள் கழிந்தன. இவர்களுக்கு தாரகாசுரனுடைய கொடுமை தாழ முடியவில்லை. தங்களை தாங்களே நிந்தனை செய்து கொண்டு தாரகாசுரனின் கொடுமைக்கு எப்படியும் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று தீவிரம் எண்ணம் கொண்டு அக்னி பகவானை நோக்கி அணுகி, அக்னி தேவனே, சிவபெருமான் பார்வதி தேவியரை மனம் செய்த பிறகு தாரகனை சம்ஹாரம் செய்து இன்னும் புத்திர பாத்தியம் செய்யவில்லையே, நீர் எங்களும் சிறந்தவராதலால் எங்கள் கவலையை சிவபெருமானிடம் சொல்லி தாரகனை வதைக்க வழி செய்யும்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று அக்னி பகவானை தூதாக அனுப்பினார்கள் மற்ற தேவர்கள். தேவர்கள் வேண்டுகோளை தாமதப்படுத்த மனமில்லாத அக்னி தேவன் உடனே ஒரு புறா வடிவமெடுத்து சிவபெருமான் லீலா வினோதத்தில் மூழ்கியிருந்த அந்த புறத்தினுள் நுழைந்து சென்றான். அப்போது சர்வாந்திரிமயமான சங்கரர் அந்த புறா வடிவத்தை கண்டு, யாரடா அவன்? கபோதவாடோடு வந்திருப்பவன், என் வீரியத்தை இவனே தாங்கட்டும் என்று கூறி வீரியத்தை விட புறா வடிவத்திலிருந்த அக்னிதேவன் அவ்வீரியத்தை வாயில் கவ்விக்கொண்டு பறந்து சென்றார். ஆனால் சிவனாரின் வீரிய வெப்பத்தை தொடர்ந்து தாங்கி பறக்க வல்லமில்லாமல் வலுவில்லாமல் போகவே கங்கா நதியை விட்டுவிட்டான். கங்கா நதியும் அதை தாங்க முடியாமல் அதை தருப்பை புல்லில் விட்டது. அத்தருப்பை புல்லில் விடப்பட்ட வீரியத்தில் இருந்து அதிசுந்தரர் தோற்றமாய் கண்டதும் சகல சுகங்களையும் கொடுக்கத்தக்க வன்மையும் உடையவராக குமார ரூபத்தில் திருமுருகன் தோன்றினார். அப்போது நீராட வந்த 6 ராஜகன்னியர்கள் அக்குழந்தையை கண்டு, என் குழந்தை இது, என் குழந்தை இது என்று ஒவ்வொருவரும் கூறி அக்குழந்தையை பால் கொடுத்தார்கள். அக்குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள். 6 முகத்தோடு 6 ராஜகன்னியரிடமும் பால் பருகினார். இதனால் தான் முருக கடவுளுக்கு ஷான்மாதுரன், அதாவது அறுவர் புதல்வன் என்று ஆறுமுகன் என்றும் பெயர் வந்தது. பார்வதி மைந்தன் அக்னி புத்திரன் ஸ்கந்தன், கங்கா புத்திரன் சரவணபவன், ஷான்மாதுரன் என்று பல பல திருநாமங்களை காரணங்களோடு பெற்று சுப்பிரமணியரிடம் 6 கார்த்திகை பெண்களும் அதிக பாசம் கொண்டவர்களாய் அவரை புத்திரராக பாவித்து அருமையாக வளர்த்து வந்தார்கள். முருகன் தோன்றியதும் அவர் கண்ணீர் அறுவரால் போஷிக்கப்பட்டு வருவதையும் நாரத முனிவர் தேவர்களுக்கு அறிவித்தார். இந்த சங்கதியை கேட்டதால் சந்தோஷம் கொண்ட தேவர்கள்
யாவரும் சிவபெருமானிடம் விரைந்து வந்து தண்டமிட்டு பணிந்து அவருடைய கட்டளையை பெற்று சுப்பிரமணியரையே தங்கள் சேனாதிபதியாக கொண்டு தாரகாசுரன் மீது படையெடுத்து சென்று போர் முரசு கொட்டி அவ்வசுரனின் தலைநகரான சோனிபுரத்தை அடைந்து 10 தினங்களாக பயங்கர யுத்தம் செய்து குமார கடவுளான ஸ்ரீ சுப்பிரமணியரால் தாரகாசுரனை கொன்று வெற்றி பெற்றார்கள். அப்போரில் இருந்த அசுர சேனையில் ஓடி போனவர் தவிர மற்றவர்கள் மடிந்தார்கள். சோனிதபுரத்து யுத்தம் தீயோரை வதைத்து நல்லோரை வாழ செய்தது. உலகத்திற்கெல்லாம் நலம் ஊட்டியது. தேவர்களும் முனிவர்களும் தாரகாசுரனை வதைத்து ஜெயம் கொண்ட சுப்பிரமணியரோடு சிவசந்நிதியை அடைந்து சிவபெருமானை வணங்கி அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேவதேவா, மகாதேவா, விஸ்வேஸ்வரா, பராத்பரரா, பராவரதா, பாவபுவனா, அந்தபாலா, பூதநாதா, சம்ஹர்த்தா, கங்காதரா, திரையம்பகா, திரிசூலாதரா, கபர்த்தி, பரமாத்மா, தண்டாதரா, வேத மந்திரா, பிராதநாதா, சிருஷ்டிதிதி, சங்கரா, நாதா, அருபா, சொருபா, நீலகண்டா, விபுதிதாரி, சகலபூதா, பர்வதங்களில் மேருவே, நட்சத்திரங்களில் சந்திரனே, மகரிஷிகளில் வசிஷ்டரே, சகல வேதங்களிலும் ஓங்கார ரூப சுவாமியே, சம்சார பந்த துக்கத்தில் இருக்கும் எங்களை கரையேற்றி காப்பவர் நீரே. மகா பிரபு, தங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டிய சேவை எதுவும் உண்டோ? உம் கட்டளை எதுவோ என்று வேண்டி நின்றார்கள். அவர்களின் துதி மந்திரங்களை கேட்டு மகேஸ்வரர் மகிழ்ந்து, அமரர்களே, அருமுனிவர்களே, உங்களுக்கு எந்த தருணத்தில் துன்பம் வந்தாலும் அத்தருணமே அதை துடைத்து உங்களை காப்போம். நீங்கள் எப்போதும் எம்மை நினைத்து வணங்கி வாருங்கள் என்று கருணை கனிவோடு கண்ணோக்கு செலுத்தினார். அனைவரும் அப்படியே செய்கிறோம் என்று கூறி அவரை பணிந்து விடைபெற்று சென்று அவரவர் இருப்பிடம் சேர்ந்து எவ்வித மனக்குறையுமின்றி எப்போதும் சிவ பூஜை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இப்படி சூதமாமுனிவர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு கூறினார். நைமிசாரண்ய வாசிகளாகிய முனிவர்கள், தூதரே, பூஜ்யரே, தாரகாசுர வதை நடந்த பிறகு நிகழ்ந்த சம்பவங்களையும் எங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சூத முனிவரும் உற்சாகத்தோடு சொல்ல தொடங்கினார். தாரன் பெற்ற குமாரனாகிய தாரகாசுரனை முருக கடவுள் போர் முனையில் கொன்றொழித்த பிறகு தாரகன் புதர்களாகிய வித்யன், மாலி, தாரகக்ஷன், கமலாக்ஷன் ஆகிய மூவரும் கடுந்தவம் புரிய தொடங்கினார்கள். ஒற்றை காலில் நின்று 100 வருஷங்கள் பூமியிலிருந்தும் 100 வருஷங்கள் காற்றையே உணவாக உட்கொண்டும் 10 வருஷங்களும் அதிக தாபம் உண்டாக பல வருடங்களுக்கு தலைகீழாக நின்று 1000 வருடங்களும் கைகளை மேலுயர்த்தி 100 வருடங்கள் துயரமயமான தவத்தை அநேக வருஷங்களாக இப்படி பல வகையான தவங்களை பிரம்மதேவனை குறித்து செய்தார்கள். தவம் செய்வோர் தாரனின் புதர்களானாலும் அவர்கள் அசுர வழி வந்த கொடியவர்களானாலும் அவர்கள் செய்கிற தவம் பெரும் மகிமை வாய்ந்ததால் அத்தவவாக்கியின் ஜுவாலையால் உலகம் அழியக்கூடுமாதலாலும் அவர்களுக்கு பிரம்மதேவன் காட்சியளித்து, நீங்கள் இம்மாதவம் புரிவது எதற்கோ, உங்களுக்கு வேண்டிய வரம் என்னவோ என்று கேட்டார். அதற்கு அவ்வசுரர்கள், சிருஷ்டித்த கர்த்தாவே, நாங்கள் சர்வ பிராணிகளிலும் ஒருவராலும் இரவா வரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மதேவர் அவர்களுக்கு விடையாக, தவத்தர்களே, நீங்கள் கேட்கும் இந்த வரத்தை நாம் அளிப்பதற்கில்லை. ஏனென்றில் நீங்கள் எப்போதும் இரவாமல் நித்தியமாயிருக்க யோகமில்லை. ஆதலால் உங்களுக்கு யோக பிராப்தம் கொண்ட வேறு வரங்களை கேட்டால் அவற்றை தந்தருள நாம் சித்தமாக இருக்கிறோம் என்று கூறினார். உடனே அவ்வசுரர் மூவரும், சதுர்முகரே, நாங்கள் எண்ணிய இடத்திற்கு போகவும் சஞ்சாரம் செய்யவும் பொன், வெள்ளி, இரும்புகளாகிய 3 பறக்கும் பட்டணங்கள் வேண்டும். அவை 1000 வருடங்களுக்கு ஒரு முறை ஒன்று சேர வேண்டும். அம்3 பட்டணங்களும் ஒன்று கூடியிருக்கும் அந்த சமயத்தில் ஒரே பானத்தால் அவற்றின் முப்புறங்களையும் அழிக்க வல்லவன் எவனாவது இருந்தால் அவனால் மட்டுமே நாங்கள் மாண்டு மடிவோம் என்று வரம் தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மதேவன்,
நீங்கள் கோரிய வரத்தை தந்தருள்வோம் என்று கூறிவிட்டு திரிபுர கோட்டைகளை நிர்மாணித்துக் கொடுக்க மயன் தட்சனை கண்டு பொன் வெள்ளி இரும்புகளாகிய 3 பட்டணங்களை நிர்மித்து தாரகாசுர புதல்வர்களுக்கு தந்தருளும்படி கட்டளையிட்டு மறைந்தார். அப்படியே அந்த மயனும் முப்புற பட்டணங்களை நிர்மாணித்து பொன் பட்டணத்தை தாரகாசனுக்கும் வெள்ளி பட்டணத்தை கமலாக்ஷனுக்கும் இரும்பு நகரத்தை வித்யுன்மாலிக்கும் கொடுத்தான். அவைகளில் பொன் பட்டணமான காஞ்சனபுரியையை ஸ்வர்க்கத்திலும் ரத திரிபுரியை மத்தியிலும் ஆயகபுரியை பூமியிலும் சஞ்சரிக்க தக்கதான யாத்திர சூத்திரம் செய்து வைத்து பட்டணம் ஒன்று ஒரு யோசனை விஸ்தரமுடையதாக செய்து கொடுத்த அந்த மயனுக்கு 3 அசுரரும் பற்பல விதமான பொருட்களை பரிசளித்து வெகு மரியாதை செய்து வழி அனுப்பினார்கள். பிறகு அவரவரும் பறக்கும் திரிபுரங்களுக்கு தம் தம் பட்டணங்களில் சேர்ந்தார்கள். யானை, தேர், குதிரை முதலிய சேனைகள், கற்பக விருட்சம், நந்தவனம், மேடை, சந்திரசாலை, சித்தர் தொழில்கள், சூரிய மண்டலம் போன்ற விமானங்கள், பதுமராக மணிகளாகிய விமானங்கள், கைலாச சிகரம் போன்ற விமானங்கள், அநேக சாரணர், சித்தர் முதலியோர் வசிக்கும் இடங்கள், சிவாலயங்கள், தடாகங்கள், கிணறுகள், பல்லக்குகள், கச்சேரி சாவடிகள், சாலைகள் முதலியவற்றை உருவாக்கி விதிவிரதைகளான மனைவிகளோடு அசுர குடும்பங்கள் குடியிருந்து ஸ்ரௌத முதலிய நித்திய கர்மங்களை விடாமல் தொடர்ந்து நடத்தி வரும் பட்டணத்தில் எப்போதும் கண்டிராத சிறப்புடன் விளங்குவதை கருதி மனம் மகிழ்வுற்று இருந்தார்கள். அங்கிருந்த அசுர கூட்டத்தில் பல வகைப்பட்டவர்கள் இருந்தார்கள். கோபிகள் சிலர், சாந்தனவர்கள் சிலர், குட்டையர், நெட்டையர், சமரதர், அதிரதர், அர்த்ததரர், மாதரர், சிவபூஜ வாகனங்கள், பிரம்மனிஷ்டாபர்கள், பல வரங்கள் பெற்றவர், சூரியன், வாயு, சந்திரன் முதலிய தேவர்களுக்கு சமமான வல்லமை ஆற்றல் கொண்டவர்களாக சிலரும் விளங்கினார்கள். அந்த திரிபுரர்கள் அசுரர்களே ஆனாலும் வேத சாஸ்திரங்களிலும் அவர்களது 3 புறங்களிலும் பூரணமாக விளங்கினர். அப்பட்டணங்களில் பிரகாசத்தின் முன் தேவர்கள் கூட எதிர்த்தோன்றி நிற்க மாட்டாதவர்களால் இருந்தார்கள். இதனால் தேவர்களும் முனிவர்களும் வெட்கி மனம் கூசினார்கள். திரிபுரமான அப்பட்டணங்கள் அவ்வசுரர்கள் கேட்ட வரத்தின்படி அவர்கள் எண்ணிய போதெல்லாம் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போய் இடம் சேரும் சக்தி பெற்றவையாதலால் அப்படி அவை இடப்பெயர்ச்சி கொள்ளும் போது பல கோடி ஜீவராசிகளும் மாண்டு மடிந்தன. அதை கண்டு அப்பட்டணங்களின் சிறப்பினை வியந்து ஆச்சரியமும் அவர்களை தங்களால் ஒன்றும் செய்ய முடியாததால் ஆத்திர துயரமும் கொண்ட தேவர்களும் மகரிஷிகளும் மனம் சகியாமல் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவரை அணுகி சென்று தங்கள் மனக்கவலையை முறையிட்டு கொண்டார்கள். அடுத்து என்னங்க, இந்த திரிபுரா அதாவது தாரகாசுரருடைய பசங்களுடைய வதம் செய்ய போறது யாரு? நமக்கு எல்லாம் தெரிஞ்சவதான் நம்ம சிவபெருமான். தேவர்கள் முறையிட்டதை கேட்ட பிரம்மதேவர், தேவர்களே, என்னால் வரமளிக்கப்பட்ட அவ்வசுரர்களை நானே வதித்து அழிப்பது முறையல்ல. அவர்களை நீங்களே வென்று அழிப்பதுதான் சிறந்தது. அதற்கு வேண்டிய உபாயங்களையோ யுக்திகளையோ வேண்டுமானால் நான் சொல்லி தருகிறேன். அது வேறொன்றும் விசித்திரமானது இல்லை. சாட்சாத் சிவபெருமானிடம் நீங்கள் அனைவருமே சென்று முறையிட்டுக் கொள்வதை தவிர வேறு உபாயம் இல்லை. அக்கருணாநிதியிடம் அபயம் கேட்டால் அவர் இல்லை என்று புறக்கணிக்க மாட்டார். புறக்கணிக்க போவதும் இல்லை. உங்கள் குறை தீர்க்க அவர்தான் முயற்சி எடுப்பார். ஆகவே அவரிடமே சென்று சொல்லுங்கள் என்று கூறி ஆலோசனை வழங்கினார் பிரம்மதேவர். இவங்க எல்லாருமே சிவபெருமானை நோக்கி சிவபெருமான் கிட்ட போறாங்க. அதுவே சரியென கருதிய தேவர்களும் நந்தி கொடியை சிவபெருமானிடம் விரைந்து சென்று விண்ணப்பித்தார்கள். சிவபெருமான் அவர்களை நோக்கி, தேவர்களே, திரிபுரங்களை ஆட்சி செலுத்துகிற அவ்வசுரர்கள் புண்ணிய சீலர்களாதலால் அவர்களை யாம் சங்காரம் செய்தால் கூட புண்ணிய சீலர் ஆதலால் அவர்களை நாம் சம்ஹாரம் செய்தல் கூடாது. அவர்கள் புண்ணியர்களாய் விளங்கும் வரையில் விபத்துக்கள் அவர்களை தீண்ட முடியாது. ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மகாமாயவியான மகாவிஷ்ணுவிடம் சென்று என் கட்டளையை கூறி விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். தேவர்களும் அவரிடம் விடைபெற்று திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள். தேவர்களின் துயர் கேட்ட திருமாலோ, வானவர்களே, நீங்கள் துயரப்படுவது உண்மைதான். ஆனால்
நீங்கள் கேட்கும் திரிபுர சம்ஹாரம் சாத்தியப்படக்கூடுமோ? அத்திரிபுராதிகள் அசுரர்களாயினும் பாவிகள் அல்லவே, தர்மம் மிகுந்த புண்ணியசீரர்களாயிற்றே. அவர்களை சங்கரிக்க நியாயம் ஏது? தர்மம் இருக்கும் இடத்தில் அதர்மம் புக முடியுமா? சூரிய சந்நிதியில் இருள் உண்டாக கூடுமோ என்றெல்லாம் சொன்னார். அதை கேட்டு தேவர்கள் மிகவும் துயருற்று தலை வணங்கி, பரமாத்மாவே, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் என்ன செய்வோம்? அவ்வசுரர்கள் இருப்பதால் எங்கள் தர்மங்கள் விருத்தி அடையவில்லை. ஒன்று அவர்கள் வாழ வேண்டும் என்றும் எங்களை அகால பிரளயம் செய்து விடுங்கள், அல்லது அவர்களையாவது நாங்கள் வென்றிட வழி செய்யுங்கள் என்று மிக பக்தியோடும் சிரத்தையோடும் வேண்டினார்கள். திருமாலோ தீவிரமாக யோசித்துவிட்டு, தேவர்களே, யசசுதாரியத்தில் சிவபெருமானை பூஜித்தால் உங்கள் இஷ்ட சித்திகள் கைகூடும், அதனால் நீங்களும் யாகங்கள் செய்தால் திரிபுரங்கள் நாசமாகும் என்று சொன்னார். தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மனதிடமும் தெம்பும் பெற்றார்கள். அப்போது திருமால் மேலும் சொல்லலானார். திரிபுர அசுரர்கள் மூவரும் மந்திர மகிமேலாயே இருக்க வேண்டும். ஆதலால் அதற்கு சிவனாரின் தயவு வேண்டும். அது இல்லாமல் அவ்வசுரர்களை வதம் செய்ய நானோ பிரம்மனோ தைத்தியர்களோ சக்தியற்றவர்களாகி விடுவோம். சிவபெருமானே அவரவர் இஷ்ட சித்திகளை நிறைவேற்றுபவர். தேவர்கள் கூட அவரை பூஜித்தால் தான் வல்லமை பெற்றனர். அவ்வளவு ஏன், பிரம்மனும் சரி நானும் சரி. சிவபெருமானை பூஜித்ததால் தான் படைக்கும் ஆற்றலை பிரம்மனுக்கும் காக்கும் ஆற்றலை நானும் பெற்றோம். ஆகையால் நீங்கள் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்யுங்கள் என்று கூறி அவர்களுக்கு சிவமூல மந்திரத்தையும் உபதேசித்து கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியங்களால் லட்ச லிங்கார்ச்சனை செய்வித்தார். அப்பூஜையின் முடிவில் கோரப்பல் சூலம், வேல், கதை, பானம், எரிக்கல் ஆகிய ஆயுதங்கள் ஏந்தி காலக்கணி ருத்ரன் போலவும் பிரளய கால சூரியன் போலவும் காந்தி மிக்க பற்பல பூதங்கள் தோன்றி தேவர்களை வணங்கி எதிர் நின்றனர். விஷ்ணுமூர்த்தி அப்பூதங்களை நோக்கி, நீங்கள் முப்புறங்களையும் கொளுத்தி இடித்து பொடி சூரணமாக்கி செல்லுங்கள் என்று பணிந்தார். ஆனாலும் அவர் மனம் சலனமுற்றது. அவர் சிவபெருமானை தனியே துதித்து நமஸ்கரித்து, நான் இவர்களிடம் இப்படி ஏன் கட்டளையிட்டேன்? அசுர திரிபுராதர்களிடம் புண்ணியம் தர்மமும் பூரணமாய் விளங்கும் போது அவர்களை சங்கரிக்க கூடுமோ? இப்பொழுதோ தேவர்கள் ஒருவராலும் சகாவரம் பெற்றிருக்கிறார்களே. பாபிகளாயினும் சிவார்ச்சனை செய்தால் தாமர இலையில் தண்ணீர் சேராதது போல் அவர்களை விட்டு பாவங்கள் விலகுமாதலால் என்ன செய்வது என்று யோசிக்கலானார். திரிபுராதிகள் சிவபூஜையை மறக்க நமது மாய சக்தியால் ஏதாவது செய்ய வேண்டும். வேத தர்மங்களும் சிவ பூஜையும் தூய நடத்தையும் உள்ளவரையிலும் அவ்வசுரர்கள் அழிய மாட்டார்கள். அதற்குள்ள உபாயத்தை சிந்திக்க வேண்டும் என்று மாயோன் நினைத்து தேவர்களை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ஏகாந்தமாக ரகசிய சிந்தனையில் மூழ்கினார். சிவபூஜை செய்பவர்களை ஒரு துன்பமும் அணுகாது. அவர்கள் அசுரர்களாகவே இருந்தாலும் சரி, அவர்களை எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு கஷ்டமும் அவர்களுக்கு நேராது. அதனால அவர்களுடைய சிவபூஜை செய்வதை அவங்க மறக்க வச்சு அவங்கள நம்ம வதம் செய்யணும் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு யோசிக்கிறாரு. இதுக்காக என்னென்ன அவர் மாய வித்தைகள் பண்ண போறாருன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. தொடர்ந்து பயணிப்போம் இறையோடு. நன்றி, வணக்கம்.